வணக்கம். இது உங்கள் மேக்சிமஸ். 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில அமெரிக்காவோட காட்டன் பிசினஸ் அடி வாங்கினப்போ அந்த இடத்த பிடிக்க ஆஸ்திரேலியாவும் ஃபிஜியும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. ஆனா அதுக்கு ரத்தம் சிந்தினது என்னவோ அப்பாவி பசிபிக் தீவு மக்கள் தான். லேசர் பீம் மாதிரி இந்த வரலாற்றை சுத்தி பார்ப்போம். லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. அந்த வேஷம், அந்த ஏமாற்று வேலை. இந்த கடத்தல்காரங்க சும்மா வரல பாஸ். சிலர் பாதிரியார்கள் மாதிரி வேஷம் போட்டு பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. சிலர் கூக்லெக்ஸ் கிளான் மாதிரி காஸ்டியூம் போட்டு மேஜிக் காட்டி மக்களை கவர்ந்து அவங்க அசந்த நேரத்துல அப்படியே வலை போட்டு பிடிச்சு கப்பல்ல ஏத்திடுவாங்க. இதுக்கு பேரு தான் பிளாக் பேர்டிங். அமெரிக்கா உள்நாட்டு போரின் சைடு எஃபெக்ட். அமெரிக்காவுல உள்நாட்டு போர் வந்தப்போ பருத்தி விலை எகிரிடுச்சு. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்த ஆஸ்திரேலியாவும் ஃபிஜியும் அந்த லாபத்தை பிடிக்க ஆசைப்பட்டாங்க. அமெரிக்காவோட அடிமை முறைய அப்படியே காப்பி அடிச்சு பசிபிக் தீவு இளைஞர்களை கடத்திட்டு வந்து தோட்ட வேலைகள்ல பிழிஞ்செடுத்தாங்க. இது ஒப்பந்தமா இல்லை அடிமைக்கனமா? 3 வருஷம் வேலை செஞ்சா காசு தரோம், திருப்பி விட்டுடுறோன்னு ஒரு பொய் ஒப்பந்தம் போடுவாங்க. ஆனா நிஜத்துல அவங்க கையில விலங்கு பூட்டி சாப்பாடு இல்லாம சாட்டையால அடிச்சு வேலை வாங்கினாங்க. 1863ல இருந்து 1904 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இப்படி கடத்தப்பட்டிருக்காங்க. வெள்ளை ஆஸ்திரேலியா கொள்கை, ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசி. 1901ல ஆஸ்திரேலியா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆஸ்திரேலியா வெள்ளையர்களுக்கு மட்டும்தான். அதுவரைக்கும் கரும்பு தோட்டத்துல உழைத்த அந்த மக்களை திரும்ப அவங்க நாட்டுக்கே துரத்துனாங்க. ஆனா அவங்க வந்த தீவு எதுன்னே தெரியாம வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. பல குடும்பங்கள் சிதறி போச்சு. மறுபணுவில் இருக்கும் வடுக்கல், ஜெனரேஷனல் ட்ராமா. இன்னைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தெற்கு பசிபிக் தீவுவாசிகள் ASSI கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கியே இருக்காங்க. ஆனா 2020ல கூட ஆஸ்திரேலியா பிரதமர் இங்க அடிமைத்தனமே கிடையாதுன்னு சொன்னதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. அப்புறம் அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற வேண்டியதா ஆயிடுச்சு. கன்னா வரலாறுங்கிறது சிலருக்கு பெருமை, ஆனா பலருக்கு அது ஒரு ஆராதரணம். சர்க்கரை இனிக்குதுன்னு நாம நினைக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரும் உழைப்பும் ஒளிஞ்சிருக்கு. நாங்க விருப்பப்பட்டு வந்தோன்னு கதை விடுறவங்களுக்கு முன்னாடி தங்களோட முன்னோர்களின் வலியை தாங்கி இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிற அந்த மக்களோட உறுதிதான் நிஜமான வெற்றி. ட்ரூத் இஸ் பிட்டர் பட் இட் மஸ்ட் பி டோல்ட். இந்த கருப்பு வரலாறு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப இருக்கிற நவீன உலகத்துல கூட இப்படி வேற ரூபத்துல அடிமைத்தனம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.